ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 74. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதனும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியிணைய பயனென்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே. இறைவனை தங்களுடைய வாழ்க்கையில் பற்றுக்கோடாக கொண்டவர்கள், இறைவனின் திருவடிகளை சார்ந்து வாழ்தலையே தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக குறிக்கோளாக கொண்டவர்கள், எந்த நிமிஷத்திலையும் அதிலிருந்து விலகாம இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவர்கள் எந்த விதமான பொன்னையோ பொருளையோ பதவியையோ பெரிய விஷயமாக நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய ஐய கருத்து. அதனால்தான் பக்தர்களுக்கு அடியவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அடியையே சார்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள். அம்பாளை சரணாகதி பண்றவங்க அம்பாளின் திருவடிகளை அடைவதையே மோட்சம், உயர்ந்த கதி அப்படின்னு நினைப்பாங்க. வேற எந்த விஷயமும் இந்திர பதவியாக இருந்தாலும் சரி அதை ஒரு பெரிய பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். ஆழ்வாரும் பாடுறார் இல்லையா, இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அச்சுவை பெறினும் வேண்டேன். எச்சுவை இந்திர லோகத்தை ஆளக்கூடிய இந்திர பதவியே வந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்றார். அப்படி அடியவர்கள் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடிகளையே தங்களுடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்வார்கள். அத உபாசனை பண்றது, அம்பாளின் திருவடிகளை பிடித்து கொண்டு வாழ்வது. இறைவன் ஒரே ஒரு பொருள் மட்டுமே இருக்கிறது, அது இறைவன் மட்டுமே, அவனே நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருவடிகளை பற்றுக்கோடாக கொள்வார்கள். இறைவனுடைய திருவடிகள்ல ஒரு திருவடி கர்ம காண்டம் என்றும் வேதங்கள்ல 2 போர்ஷனா பிரிக்கலாம் இல்லையா, கர்ம காண்டம் ஞான காண்டம். அதுல ஒரு திருவடி கர்ம காண்டம் என்றும் இன்னொரு திருவடி ஞான காண்டம் என்றும் கொள்ளலாம். இந்த வேதங்களின் மூலமாக தான் இறைவன் அறியப்படுகிறார். வேதம் என்ன சொல்லுது நமக்கு, இறைவன் யார், இறைவன் எப்படிப்பட்டவர், அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எப்படி தெரிய வருது? வேதங்கள் தான் இறைவனை புரிந்து கொண்டு நமக்கு எடுத்து உரைக்கின்றன. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு பாடுறாரு இல்லையா மாணிக்க வாசக பெருமான். அதனால இறைவனின் திருவடிகள் தான் நமக்கு முக்கியம். அதனை பிடித்து கொண்டுதான் வாழணும். கோவிந்தா, நாராயணா, அம்மா, அபிராமி தாயே அப்படின்னு அந்த இறைவனையே பற்றுக்கோடாக கொண்டு வாழணும். இறைவனின் திருவடிகளும் சாஸ்திரங்களும் வெவ்வேறு அல்ல. சாஸ்திரங்களை கற்று குருநாதர் மூலமாக, சாஸ்திரங்கள் மூலமாக இறைவனை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால அந்த திருவடியை சார்ந்தல் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறதையும் குறிக்கிறது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்றார். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடிகள் நிறைய சொல்றார் அடிகளை வணங்குறத பத்தி. அந்த தலைக்கு என்ன பிரயோஜனம்? தலையால நம்ம இறைவனை வணங்கல அப்படின்னு சொன்னா காதுகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய சக்தி, கண்கள்ல இருக்கக்கூடிய சக்தி இறைவனை பார்க்காட்டினா இந்த கண்களால இருந்து என்ன பயன்? வாயினால் இறைவனுடைய புகழை பாடலன்னு சொன்னா இந்த வாயினால் என்ன பயன்? வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணினாலும் பண்ணாட்டாலும் உலகியல் வாழ்க்கைக்காக நிறைய வேலை பார்க்கிறோம், நிறைய உழைக்கிறோம், நிறைய ப்ரமோஷனுக்காகவும் பதவி உயர்வுக்காகவும் நிறைய இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், இங்க யூஎஸ்ல போய் படிக்கணும், என்னெல்லாமோ கனவு காண்ற குழந்தைகளையும் அவ்வாறே வளர்க்கிறோம். என்ன பண்ணினாலும் சரி, ஆனா என்ன பண்ணணுமோ வாழ்க்கையில அதை பண்ணிடாம இருந்துடக்கூடாது. நம்முடைய சாஸ்திரங்களை, பாரத திருநாட்டில் பிறந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் சாஸ்திரங்களை கற்பதில் குறை வைத்து விடக்கூடாது. அப்படி பண்ணினோம்னு சொன்னா இந்த வாழ்க்கைக்கே பயன் இல்லாம போயிடும். மனித பிறவியின் பயன், அதுவும் இந்த பாரத தேசத்தில் பிறந்ததனுடைய பயன் என்னன்னு கேட்டா நம்முடைய சாஸ்திரங்களை நன்கு கற்க வேண்டும். இறைவனின் திருவடியை சார்தலும் சாஸ்திரங்களை கற்பதும் ஒன்றே. அதே
மனசுல நம்மளுக்கு அந்த மாதிரியான ஸ்மரணைகள், அந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம வலுப்படுத்தணும். சாஸ்திரங்களையே படிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம மனசுல எப்பவும் இறைவனை பற்றிய சிந்தனையே ஓங்கும், தர்ம சிந்தனையே ஓங்கும். நம்முடைய நேரத்தை வீணடிக்க மாட்டோம். தர்மத்தின் பாதையிலிருந்து நம்முடைய குழந்தைகள் இம்மி அளவும் விலக மாட்டார்கள். இந்த நாடு ஓங்கி உயர்ந்து உலகளவில் மிக புகழ் பெற்று விளங்கும். இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஆனா எத்தனை காலம் வந்தாலும் பாரத தேசத்தின் புகழ் ஓங்கி நிற்கும். எப்பன்னு கேட்டா நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்க்கு, இந்த சாஸ்திரங்களை கற்பதற்கு நாம நிறைய நேரத்தையும் நம்முடைய முயற்சியையும் உழைப்பையும் கொடுக்க வேண்டும். இப்ப பாடலை பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாருன்னா, நயனங்கள் மூன்றுடை நாதனும். யார் அம்பாளை பூஜை பண்றா? நீங்களும் நானும் மாத்திரம் இல்ல, சிவபெருமானே. நயனங்கள் மூன்று உடை நாதன் அப்படின்னா 3 கண்களை உடைய சிவபெருமான். நெற்றிக்கண், அக்னி, சந்திரன், சூரியன், அக்னி ஆகிய மூன்றையும் தன்னுடைய கண்களாக உடையவர் சிவபெருமான். நயனங்கள் அப்படின்னா கண்கள். கண்கள் 3 உடை நாதன்னா சிவபெருமானும் பரவும் அபிராமவல்லி. 3வது வரியில இருக்கிறத எடுத்துக்கணும். 2வது வரியில பரவும் அபிராமவல்லி, அவரும் துதி செய்யறார். அபிராமவல்லிய பூஜை பண்றார். சிவாராத்யா, சிவபெருமானால் ஆராதிக்கப்படுபவள், பூஜிக்கப்படுபவள் அம்பாள். அதுக்கப்புறம் என்ன? வேதமும் பரவும் அபிராமவல்லி. வேதங்களும் என்ன சொல்றது? அபிராமவல்லியோட புகழை பாடுகின்றன. வேதங்களும் இறைவனின் புகழை, அபிராமவல்லியின் புகழை போற்றி பாடுகின்றன. இப்படிப்பட்ட வேதமும் பரவும் அபிராமவல்லி. அப்புறம் யாரு? நாரணன். திருமாலும் அபிராமவல்லியை பூஜை பண்றார், அம்பாளை ஸ்துதி பண்றார். கமலாக்ஷ நிஷேவிதா அப்படின்னு நாம இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. அப்புறம் என்ன? அயனும் பரவும் அபிராமவல்லி. மும்மூர்த்திகள்ல சிவபெருமான சொல்லிட்டார், விஷ்ணுவ சொல்லிட்டார், வேதங்களையும் சொல்லிட்டார். பிரம்மாஜியும் விடல. அயனும், அயன்னா பிரம்மதேவர். பிரம்மதேவரும் துதிக்கின்ற, சுத்தி செய்கின்ற அபிராமவல்லி. பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமத்தை பாக்குறோம். பிரம்மதேவர் முதலாக எல்லா தேவர்கள் முதல் எல்லாருமே யார ஸ்துதி பண்றாங்க? அம்பாளை ஸ்துதி பண்றாங்க, அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றாங்க, அம்பாளை உபாசனை பண்றாங்க, தியானம் பண்றாங்க, வாயால அவளுடைய புகழை பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட அபிராமவல்லியின் அடி இணைய அவளுடைய திருவடிகளை பயன் என்று கொண்டவர். வாழ்க்கையில பயன் என்ன? இந்த மனித பிறவியில பிறந்த பயன் என்னன்னு கேட்டா அபிராமியின் திருவடிகளை பற்றி கொள்ளுதல். அது மட்டுமே வாழ்க்கையின் பயன் என்று கொண்டவர். அதாவது அடியவர்கள். அடியிணைய பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக்காவினில் தங்குவரே. அதாவது இந்த இந்திரலோகத்துல எப்படி இருக்குமா? சொர்க்கலோகம், இந்திரலோகம்லாம் சொல்றோம் இல்லையா? அங்கெல்லாம் நிறைய இந்திர பதவினா என்னன்னா, அங்க நிறைய அழகான பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் நிறைய வீணை வாசிக்கிறதும் பாடுறதும் ஆடுறதும் எல்லாம் செய்வாங்க. ஆடவும் பாடவும் எல்லாம் பொன்மயமா இருக்கும். அங்க பொன்கட்டில், பொன்காடு, மரங்கள் எல்லாம், விருட்சங்கள் எல்லாம் கூட பொன்மயமாக இருக்குமா. அப்படிப்பட்ட பொன் சயனம், அதாவது பொன் கட்டில்ல பொருந்து அங்க இருந்து கொண்டு அந்த பாவையர் ஆடவும் பாடவும் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இந்திர பதவி. தமனிய காவு அப்படின்னா கற்பக விருட்சங்கள் நிறைந்த காடு. கற்பக விருட்சத்துல போய் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டாலே எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட காடு, கற்பக விருட்சங்கள் நிறைந்த காடு. அப்படிப்பட்ட காட்டினில் தங்குவரே. தங்குவரே அப்படின்னு கேட்கறதாவும் எடுத்துக்கலாம். அதாவது சிவபெருமானும் வேதங்களும் பிரம்மதேவரும் விஷ்ணுவும் வணங்கக்கூடிய, துதி செய்யக்கூடிய அபிராமவல்லியின் அடி இணைனா 2 திருவடிகள்னு அர்த்தம். 2 திருவடிகளையே பயன். அதை பற்றி கொள்வதே மோட்சம். இறைவனின் திருவடிகளை சார்ந்து வாழ்வதே மோட்சம். அதுவே ஆனந்தத்திற்கும் அமைதியை பெறுவதற்குமான வழி என்று உணர்ந்து கொண்ட அபிராமவல்லியின் அடியவர்கள், பக்தர் கூட்டம் இந்த மாதிரி இந்திர பதவி, அதாவது எல்லாரும் லேடிஸ்லாம் ஆடி, ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான லேடிஸ்லாம் டான்ஸ் ஆடிண்டு, நிறைய
பொன்மயமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கற்பக விருட்சங்கள் நிறைந்த காட்டுல இந்திர பதவியினாலும் அங்க போய் தங்க விருப்பம் கொள்வாங்களா என்ன? அவங்க மோட்சத்தை விட பெரிய விஷயமாக இதை நினைப்பார்களா என்ன அப்படின்னு கேக்குறார். தங்குவரே, அப்படி போய் தங்குவாங்களா என்ன? தங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில உயர்ந்த குறிக்கோளான மோட்சம் ஒன்றையே அவர்கள் குறிக்கோளாக கொண்டவர்கள். வாழ்க்கையில புருஷார்த்தம்னா அது மோட்சம் தான். தர்மார்த்த காமம்லாம் அப்புறம்தான். முதல்ல மோட்சம். தர்மார்த்த காமம் எதுக்குன்னா மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அது புருஷார்த்தம் கிடையாது. மோட்சத்தையே விரும்புபவர்கள் அடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்திர பதவியை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு கருத்து. அப்படின்னா இன்னொரு பொருளும் கொள்ளலாம். அப்படி பயனென்று கொண்டவர், அடியணையை பயனென்று கொண்டவர் இந்த மாதிரி இந்திர பதவியை பெற்று வாழ்வார். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்களுக்கு. சர்வசாதாரணமாக பெரிய விஷயங்களே அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாளின் கருணைக்கு முன்னால் இந்த இந்திர பதவியெல்லாம் சர்வ சாதாரணம். ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் அம்பாள் அனுகிரகம் பண்ணிடுவா. இதெல்லாம் பிரச்சனையே இல்லையே, இதுவே கிடைக்குமே அவங்களுக்கு. இதுக்கு மேல என்ன உலகத்துல உலக இன்பங்கள் என்னன்னு சொல்லுங்க. ப்ரமோஷன் வேணுமா, இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வேணுமா, குழந்தை பேர் வேணுமா, கல்யாணம் ஆகணுமா, இதெல்லாம் விஷயமே இல்லை. இந்திர பதவியே அம்பாள் கொடுத்துருவாங்கிறச்ச இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னும் பொருள் கொள்ளலாம். இல்ல அவங்க இதை பொருட்படுத்த மாட்டாங்க. மோட்சத்தையே அம்பாளின் திருவடிகளை சார்ந்து வாழ்தலையே குறிக்கோளாக கொள்வார்கள் அப்படின்னும் பொருள் கொள்ளலாம். இன்னும் ஒரு முறை பாடலாம். நயனங்கள் மூன்றுடை நாதனும் சிவபெருமானும் வேதமும் நாரணனும், வேதங்களும் நாராயணனும் அயனும் பரவும் பிரம்மதேவரும் புகழ்ந்து போற்றக்கூடிய அபிராமவல்லி அடியிணைய, அவளுடைய திருவடிகளை பயன், வாழ்வின் பயன், இப்பிறவி பயன் என்று கொண்டவர் பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும், அதாவது பெண்கள் எல்லாம் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து, சயனம்னா கட்டில், பொன்னால் ஆன கட்டில் பொருந்து அங்க இருந்து கொண்டு அந்த பெண்களோட ரொம்ப ஹாப்பியான டைம் ஸ்பெண்ட் பண்ற கற்பக விருட்சங்கள் நிறைந்த அப்படிப்பட்ட காட்டில் தங்குவரே, வாழ்வார்கள் என்றும் பொருள். இல்லாட்டினா இதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு பெரிய விஷயம் இறைவனின் திருவடிகளை அடைதல், உணர்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மோட்சத்தை அடைதல் மட்டுமே அம்பாளின் அடியவர்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்வார்கள். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியிணைய, பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.